ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளவர் அடுக்கணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஒயிட் கலர் கிளாத் பீஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய அகலம் 18 இன்ச், நீளம் 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதனுடைய நீளம் அகலம் 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ரெடிமேட் டோரில்னால் நம்மளே ரெடி பண்ண டோரி எடுத்துக்கலாம். டோரி 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் அளவு துணி இந்த மாதிரி உள்பக்கம் மடித்து திரும்ப அந்த துணியை 1/2 இன்ச் வர மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டு திரும்ப சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக ப்ளீட்ஸ் கொடுத்துட்டே வரலாம். ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட்ஸ் கொடுத்து முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டே வரலாம். நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போது ஊசியில் நூல் கொடுத்து இதை 2-3 ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க நூலை எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் துணியை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம மடித்தா ஓப்பன் பகுதி கீழ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம டோரியோடு சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த முனையை மடித்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடுத்த ஃப்ளவரையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான ஃப்ளவர் கேங் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.